ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 20 ஓகேங்களா, அதாவது மார்ச் 20 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக யாரை நியமிச்சிருக்காங்க? ஓகேவா, சீனாவுக்கான புதிய இந்திய தூதர் நியமிச்சிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ விக்ரம் துரைசாமி. ஆப்ஷன் ஏயில் இருக்க விக்ரம் துரைசாமி. ஓகேங்களா, அவர் தான். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பிரதீப் குமார் ராவத். இவர் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. தற்போது விக்ரம் துரைசாமியை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த விக்ரம் துரைசாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2015 கொரிய குடியரசுக்கு இந்திய தூதராக இருந்திருக்காரு. 2020 வங்கதேசத்துக்கும் 2022 பிரிட்டனுக்கும் இருந்திருக்காரு. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஓகேங்களா, இந்த நியூஸ் பேப்பரில் ரிலீஃப் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ரிலீஃப் திட்டம், அதாவது மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஃப் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, அதாவது அண்மையில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த ரிலீஸ் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ மருத்துவர்கள், ஏற்றுமதியாளர்கள், அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள். ஓகேவா, என்னென்னா இந்த ரிலீஃப் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏற்றுமதியாளர்களோடு தொடர்புடையது. ஓகேவா, என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இப்போ கடந்த பிப்ரவரி 28 ஓகேவா, பிப்ரவரி 28 மேற்காசியாவில் வந்து போர் அதிகமாக போயிட்டுருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த போர் எல்லாருக்குமே தெரியும். அதன் காரணமாக ஓகேவா ஏற்றுமதிக்கு தயாராக இருந்த எல்லா பொருட்களுமே கிட்டத்தட்ட அந்த காலாவதி ஆகிட்டே வருது. ஓகேவா, அந்த காலாவதி ஆகிறதால என்ன மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கான தேதிகளையும் அபராதமின்றி கட்டணம் இல்லாமல் தேதி என்ன பண்ணால் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அதான் ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக 497 கோடி, கிட்டத்தட்ட 497 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது யார் பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி கடன் உத்திரவாத நிறுவனம். ஓகேவா, இவங்க தான் இது ஃபுல்லாத்தையும் செயல்படுத்துகிறாங்க. அதாவது மார்ச் 1 மே 31 வரைக்கும் ஒரு பீரியட் வச்சுருக்காங்க. ஓகேவா, இது காலாவதி ஆக பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆகஸ்ட் 31 வரைக்குமே நீட்டிக்கிறாங்க. ஓகேவா, நமக்கு இது எக்ஸாம் பாயிண்ட் என்ன வேணும்னா, இந்த ரிலீஃப் திட்டம் யார் செயல்படுத்துகிறாங்கன்னா இந்த ஏற்றுமதி கடன் உத்திரவாத இவங்க தான் செயல்படுத்துகிறாங்க. இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இது யாருடைய தொடர்புடையதுனா ஏற்றுமதியாளர்கள். எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, முக்கியமாக இந்த போர் ஸ்டார்ட் ஆகிற தேதி பிப்ரவரி 28. ஓகேவா, மீதி எல்லாமே நியூஸ் பேப்பரில் இருக்குது. பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் இது மட்டும் போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். பாரத மின்சார உச்சி மாநாடு 2026. ஓகேவா, எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பாரத மின்சார உச்சி மாநாடு 2026 எங்கே நடந்துன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எங்கன்னா புதுடெல்லி. ஆப்ஷன் ஏல புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஓகேவா, ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. அங்கே தான் மத்திய மின்சாரத்துறை சார்பில். ஓகேவா, யார் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா மத்திய மின்சாரத்துறை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மின்துறையில் முதலீடு அப்படின்னு மோடி வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதனுடைய நோக்கங்கள் என்ன, ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோக்கங்கள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது புதிய கருத்துக்கள், யோசனைகள் பரிமாற்றம், வலுவான ஒத்துழைப்பு தேவை, வளர்ச்சி, வாழ்க்கை மேம்பாட்டுக்கான பாதையை வகுப்பதில் ஒட்டுமொத்த மின்துறை மற்றும் எரிசக்தி கட்டமைப்பை ஒற்றை தளத்தில் ஒருங்கிணைப்பது உச்சி மாநாடோட முக்கியமான நோக்கமாகும். முக்கியமான விஷயம் 2047க்குள் வளர்ந்த பாரதம். ஓகேவா, அடுத்து 2030க்குள் 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்தி இலக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே முக்கியமான நோட்ஸ் தான். ஓகே, இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா புதுடெல்லியில் நடந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதாவது மக்கள் தொகை மேலாண்மை, சமீபத்தில் மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை அறிவித்துள்ள மாநிலம் எது? ஓகேவா, மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, யாருன்னா ஆந்திரா ஸ்டேட் தான். ஆந்திராவில் தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது 2 அல்லது 3 குழந்தைகள் பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு 25,000 நிதி உதவி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே, 25,000. ஏன்னா அங்கே வந்து அதாவது வயசில், அதாவது எப்படி சொல்கிறது, வயது அதிகமானவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது வயசானவங்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இளைஞருடைய மக்கள் தொகை கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் இதை வந்து சரி பண்ணணும் விதமாக தான் இந்த கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஆந்திரா. ஓகேவா, கண்டிப்பாக படிச்சிருக்கணும். உலகின் மகிழ்ச்சிகர நாடுகளினுடைய பட்டியலில் 2026 ஓகேவா இந்தியா எந்த பிளேஸ்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா, இன்னும் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. 2026 மகிழ்ச்சி நாடுகளின் பட்டியல். ஓகேவா, இந்தியா வந்து எத்தனை ரேங்க்னா 116 இடத்துல இருக்குது. ஓகேவா, இந்தியா வந்து 116 இடத்துல இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பியுமே யார் அப்படின்னா ஃபின்லாந்து தான் ஃபஸ்ட்டு. கிட்டத்தட்ட 9வது டைம் ஃபின்லாந்து தான் ஃபஸ்ட்டு. இதில் முதலிடத்தில் யாருன்னா ஃபின்லாந்து நாடு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது 2025 2025 இந்தியா வந்து 114 ரேங்கில் இருந்து 2024 126 ரேங்க். 2024 126 இருக்குது. போன வருஷம் 118, இந்த வருஷம் 116 இந்தியா இருக்குது. அடுத்தது மகிழ்ச்சியற்ற, இந்த ஆப்கானிஸ்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியற்ற நாடுகளின் பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னா அந்த ஆப்கானிஸ்தான் தான். ஓகேவா, இந்த லிஸ்ட்டில் கடைசியாக இருக்கும் ஆப்கானிஸ்தான். அப்படின்னா மகிழ்ச்சியற்ற நாடுகளின் பட்டியலில் ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அடுத்தது ஆப்கான் கோப்பை எதனோட தொடர்புனா கால்பந்து விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டுக்கான சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். ஓகேவா, இது ஏன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் கோப்பை அப்படின்றது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். ஓகேவா,
இப்போ சமீபத்தில் நடந்த போட்டியில் செனகல் விசஸ் மொரோக்கோ இந்த 2 நாடுகளும் விளையாண்டாங்க. இதில் ஒரு பெனால்ட்டி ஷூட் அந்த இஷ்யூவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா செனகல்கிட்ட வந்து கோப்பையை கொடுத்துருப்பாங்க. திருப்பியும் அதை விசாரித்து மொரோக்கோக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, நமக்கு இது ஓரளவு தெரிஞ்சால் போதும். பட் இந்த நோட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான். என்னைய நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் இருந்துச்சு. ஓகேவா, மீதி இது நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.